வணக்கம், நான் சங்கீதா. வணக்கம், நான் பாலாஜி. வெல்கம் டு சயின்ஸ் அரட்டை. இன்னைக்கு நம்ம தமிழும் இல்ல ஆங்கிலமும் இல்ல, ஒரு லாட்டின் ஃப்ரேஸ் ரிடக்ஷியோ ஆட் அப்சர்டம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். இந்த ஃப்ரேஸ் உடைய பொருளை வச்சுட்டு நம்ம √2 அப்படிங்கிற நம்பர் ஏன் இர்ரேஷனல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறோம். பட் சார், முதல்ல ரிடக்ஷியோ ஆட் அப்சர்டம்னா அந்த ஃப்ரேஸுக்கு ஒரு அர்த்தம் முதல்ல சொல்லுங்களேன். ரிடக்ஷியோ ஆட் அப்சர்டம்னா ரெடியூசிங் டு அப்சர்டிட்டி. தட் இஸ், ஒரு ஃபிலசாபிக்கல் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஒரு மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டோ எடுத்துட்டு அதை வந்து நிரூபிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரிடக்ஷியோ ஆட் அப்சர்டம் வந்து ஒரு மெத்தட். சப்போஸிங் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண விரும்புகிறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு வந்து √2 இஸ் irrational. அதுக்கு ஆப்போசிட் நம்ம வந்து முதல்ல அஸ்யூம் பண்ணுவோம். அப்படின்னா √2 இஸ் ரேஷனல்னு அஸ்யூம் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து லாஜிக்கலாக டிரைவ் பண்ணிட்டு கடைசியில் வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனுக்கு வந்து சேர்றோம். கான்ட்ரடிக்ஷன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் அதனுடைய ஆப்போசிட் ரெண்டுமே வந்து உண்மை அப்படின்னு நிரூபித்தா அதுக்கு அர்த்தமே இல்லை. தட் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம ஒரு கான்ட்ரடிக்ஷனை டிரைவ் பண்ணோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்கணும். ஸோ ரிடக்ஷியோ ஆட் அப்சர்டம் என்ற வந்து ஒரு மெத்தட் ஆஃப் ப்ரூஃப். இதில் வந்து √2 இஸ் ரேஷனல்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கடைசியில் வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனுக்கு வந்து சேர போகிறோம். பார்க்குறீங்களா? ஸோ நம்ம இப்போ √2 இஸ் இர்ரேஷனலாக நம்ம முதல்ல √2 ரேஷனல் அப்படிங்கிற ஒரு ஹைப்போதசிஸில் ஆரம்பிச்சுட்டு அதோடைய அது தவறு அப்படிங்கிற கான்ட்ரடிக்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ வந்து வில் ஸ்டார்ட் வித் வாட் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் ரேஷியோ ஆஃப் டூ இன்டிஜர்ஸ். இப்போது எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாமா? 10/3, 4/1, 1414/1000, -3/4. Any two numbers, any two integers. எனி டூ இன்டிஜர்ஸாக இருக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், டினாமினேட்டர் வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஜீரோவால் ஒரு ஃபைனைட் ஏதாவது ஒரு நம்பரை வந்து நான் ஜீரோ நம்பரை டிவைட் பண்ணால் கிடைக்கிறது வந்து அன்டிஃபைன்ட் குவான்டிட்டி. அதுக்கு வந்து இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கலாம். அது வந்து அன்டிஃபைன்ட். ஸோ a rational number is a ratio of two integers where the denominator is not zero. But some numbers, இப்போ வந்து 1414 போட்டிருக்கேன் இல்லையா, அதை வந்து டிவைட் பை 1000 பண்ணால் இட்ஸ் 1.414. ஸோ 1.414 நான் கொடுத்துருந்தா கூட அது ரேஷனல் நம்பர் தான். ஏன்னா அதை வந்து 1414/1000 நம்ம வந்து எழுதிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து கையில் வந்து எங்கிட்ட வந்து 1.414 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ரேஷனலாக இர்ரேஷனலாக அதை வந்து 1414 டிவைட் பை 1000 எழுதிக்கலாம். அதனால் அது வந்து ரேஷனல் நம்பர் ஆகிடுது. இப்போ அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், 1.414676 ஒரு 6 டெசிமல் பிளேஸ் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம 141467 டிவைடட் பை 1 ஃபாலோட் பை 6 zeros. எக்ஸாக்ட்லி 10⁶ போட்டுட்டோம்னா மறுபடியும் வந்து அது வந்து ரேஷனல் நம்பராக வந்து நிற்கிறது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக ரேஷனல் நம்பரை காமிக்கலாம். ஸோ இர்ரேஷனல் நம்பர்னா ஃபஸ்ட்டு ரிக்குவயர்மெண்ட் வந்து டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் வந்து இன்ஃபினிட் எக்ஸ்பேன்ஷனாக இருக்கணும். ஆனால் அது மட்டும் போதாது. உதாரணத்துக்கு பாருங்கள், 3.33333 போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ். ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்களா இதை? 10/3. கரெக்ட். 3.333 இஸ் 10/3. ஓகே. சப்போஸிங் இது வந்து 10/3ன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க. இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் கொடுத்துருக்கு. இப்போ பாருங்கள், இதை வந்து ஐ கேன் ரைட் இட் அஸ் 3 + 0.3 + 0.03 + 0.003 + 0.0003 இந்த மாதிரி எழுதிட்டே போகலாம். அதை வந்து நான் வந்து 3 + 0.3 வந்து 3/10, 0.03 3/100, 0.003 அந்த மாதிரி வந்து 3/1000 அந்த மாதிரி எழுதிட்டே போகலாம். இது என்னது? இது வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஜியோமெட்ரிக் சீரீஸ். பிகாஸ் எவ்ரி நெக்ஸ்ட் நம்பர் வந்து இஸ் நத்திங் பட் மல்டிப்ளைட் பை 1/10. கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ 3 ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 3, அதை மல்டிப்ளைட் பை 1/10 இஸ் 3/10, 3/10 மல்டிப்ளை பை 1/10 இஸ் 3/100. இந்த மாதிரி வந்து எவ்ரி சக்ஸசிவ் நம்பர் வந்து நம்ம வந்து 1/10 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இது வந்து ஜியோமெட்ரிக் சீரீஸ். ஸோ ஈச் சக்ஸசிவ் நம்பர் இஸ் மல்டிப்ளைட் பை த சேம் ஃபேக்டர். அதுக்கு வந்து காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எல்லா ஜியோமெட்ரிக்கும் சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆகாது. கன்வர்ஜ்னா சம் வந்து ஒரு ஃபைனைட் நம்பருக்கு போய் சேர்ற மாதிரி.
உதாரணத்துக்கு ஒரு சிம்பிள் ஜியோமெட்ரிக் சீரிஸ் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1 + 1 + 1 + 1 இஸ் தட் a geometric series? காமன் ஃபேக்டர் என்ன? We are multiplying every previous number by 1. By 1. So common factor 1. So this is also a geometric series. Yeah. ஆனா நீங்க பாருங்க 1 + 1 + 1 போட்டுட்டே போனீங்கன்னா அது வந்து it goes to infinity. Yeah, correct. It does not converge to a finite number. Yeah. So geometric seriesல வந்து convergent series இருக்கு, divergent series இருக்கு. Okay. Converge ஆகலைன்னா அதுக்கு வந்து divergent சொல்லுவோம். Okay, convergent seriesனா it heads towards a particular number, finite number. So நம்ம 3.33333 can we say அதனால அது வந்து ஒரு convergent series தான், that it will converge to some Correct. number. Yes, it is a convergent series. அந்த நம்பர் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து ஒரு வீடியோல நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கு லிங்க் வந்து கீழே கொடுத்துடலாம். n/1 ஓகே, minus ஜியோமெட்ரிக் r சீரிஸ். தானே? a/1 minus r. a வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், இங்க வந்து 3. r வந்து The 1 by whatever 10. number we are multiplying that number by 1 by 10. Exactly. In the case, Common ratio. So a/1 minus r will be 3 divided by 1 minus 1 by 10. 1 by 10. இதை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து 30/9, that is equal to 10/3. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இது வந்து 10/3 தான். ஓகே, ஸோ நாட் வெரி சர்ப்ரைசிங். ஆனால் இதுலேருந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் தெரியுது. இதே மாதிரி வேறு ஏதான ரிப்பீட்டிங் டெசிமல் பிளேஸ் இருந்ததுன்னா இதே மாதிரி நம்ம ஈஸியாக வந்து அதை வந்து ரேஷியோவாக எழுதிக்கலாம். சப்போஸிங் சேம் நம்பர் ரிப்பீட் இல்லாமல், சப்போஸிங் ஐ ஹேவ் 1.414 அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதையும் வந்து நீங்கள் வந்து யோசனை பண்ணி பாருங்கள். அதை வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் ப்ராப்ளமாக தரேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் ப்ராப்ளமாக தரேன். 1.414 அந்த மாதிரி இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்குது. அதை வந்து ரேஷனல் நம்பரை நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு இர்ரேஷனல் நம்பர், அதுக்கு வந்து டெசிமல் எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து 2 ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஒன்று இன்ஃபைனைட் எக்ஸ்பேன்ஷன், இன்னொன்று ரிப்பீட்டிங் டெசிமல் பிளேசஸ் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அது வந்து ரேஷனலா இர்ரேஷனலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர். அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? அதுக்கு தான் வந்து நம்ம வந்து ரிடக்ஷியோ ஆட் அப்சர்டம் அந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன். ஓகே, ஸோ வாட் டு வி ஸ்டார்ட்? எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம்? அது அப்ப நம்ம வந்து முதல்ல ரூட் 2 வந்து ரேஷனல்னு அஸ்யூம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட கான்ட்ரடிக்ஷன் நம்ம அரைவ் பண்ணோம்னா நேச்சுரலா நம்மளுடைய கன்க்ளூஷன் வந்து ரூட் 2 இர்ரேஷனல் அப்படின்னு ஆக வேணும். கரெக்ட். ஸோ ரூட் 2 இஸ் ரேஷனல்னு அஸ்யூம் பண்ணலாம். ரேஷனல்னு அஸ்யூம் பண்ணால் இட்ஸ் ரேஷியோ ஆஃப் 2 integers p/q. p ஒரு இன்டிஜர், q ஒரு இன்டிஜர். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வரேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது கன்ஃபியூசிங்காக இருந்திருக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இஸ் வாட்னு கேட்டால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +or-2ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ராங். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இஸ் டிஃபைன்ட் as +2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இஸ் +3. தட் இஸ் த டெஃபினிஷன். +or- எங்கே வருதுன்னா, சப்போஸிங் ஐ ஹேவ் an equation x² is equal to 4. னா x can be either +2 or -2. அப்ப அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, காட் இட். அப்ப வந்து x is equal to +or-√4. √4 is +2. So +or-2 னு வரும். ஓகே. So x² is equal to 9 ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா x equal to +or-√9 which is +or-3 னு வந்து நிற்கும். ஆனா √9 is only a positive number. So √2 that's a positive number. Yeah. ஸோ பி அண்ட் கியூ ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கலாம். ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவாக இருக்காது. ரெண்டுமே நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அந்த மைனஸ் சைனை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ வி கேன் ஸ்டார்ட் பை அஸ்யூமிங் பி அண்ட் கியூ ஆர் போத் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். முக்கியமான விஷயம், we are assuming they are integers. Q is not 0. Yeah. Okay. And we also have to assume that p/q is in the most reduced form. அது பண்ணலாம். ஸோ இப்போ p/q இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் இடையில தானே காமன் ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அது முதல்ல கேன்சல் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தவறில்லை. ஸோ உதாரணத்துக்கு வந்து 10/30 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு 1/3ன்னு எழுதலாம். அந்த நம்பரை சேஞ்ச் பண்ணல. 100/120 இருக்கு. காமன் ஃபேக்டர்ஸ் என்ன? அதுக்கு 5/6. 5/6 வந்து இன்னும் குறைக்க முடியாது. அது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஸோ
we can start with p by q, two integers, positive integers, and அதை ரெண்டுத்தையும் வந்து காமன் ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ வந்து p by q is in the lowest formனு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல தவறே இல்லை. அதுதான் நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. So p by q are integers, q is not a zero, and அது ரெண்டுமே மோஸ்ட் ரெடியூஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்தாச்சு. அதில் எந்த விதமான காமன் ஃபேக்டர்ஸும் கிடையாது. எக்ஸாக்ட்லி கரெக்ட். அது பண்ண பிறகு இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணலாம். இப்போ அவர் எய்ம் இஸ் டு ஷோ that in the assumption root 2 is rational, which means root 2 is a ratio of two integers, that leads us to a contradiction அப்படின்னு காமிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ரெண்டு சைடையும் வந்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பண்ணால் 2 is equal to p squared by q squaredனு வந்து நிற்கிறது, ரைட்? ஸோ இப்போ q squared அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ 2q squared is equal to p squared. இதுலேருந்து என்ன தெரியுது, that p squared is an even numberனு தெரியுது. ஏன்னா 2 is a factor. Any number நம்ம அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா அதோடைய ஆன்சர் has to be an even number. Correct. Particularly because நம்ம assume பண்ணியிருக்கோம் q is an integer, q squared is also an integer, 2q squared is also an integer and an even integer. Yeah. So p squared is an even integer. Right? Therefore, p has to be an even integer. Why? That is, p பாருங்க அது ஒரு இன்டிஜர்னு அசியூம் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ p is either odd or even. ஆடாக இருக்கலாம், ஈவனாக இருக்கலாம். ஆனால் அது வந்து ஆடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 4, 16, 100 இதெல்லாம் பார்த்தோம்னா 4 ஓட ரூட் இஸ் 2 which is an even number, 16 ஓட ரூட் இஸ் 4 another even number, 100 உடைய ரூட் 10 also an even number. ஸோ ஒரு ஈவன் நம்பருக்கு ரூட் will always be only an even number, square root. அதோடைய ரிவர்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஜென்ரலி ஆட் நம்பர்ஸும் ஆட் நம்பர்ஸ் உடைய root will also be only an odd number. Root of 9 is 3, root of 121 is 11, or root of 81 is 9. So நம்ம generally நம்ம odd numbers உடைய root odd and even numbers உடைய root are even. இதை ப்ரூவ் பண்ண முடியுமா? ஓகே, சப்போஸிங் p வந்து ஒரு ஆட் நம்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ p can be written as n plus 1. Any even number plus 1 will be an odd number. Okay. அப்போ அது n plus 1 the whole squared வந்து நமக்கு n squared plus 2n plus 1. This has to be an odd number ஏன்னா n squared நம்ம n முதல்ல even எடுத்தோம். So n squared வந்து கட்டாயமா even தான். 2n has to be an even number. Any integer multiplied by 2. outcome even தான். ஸோ ஒரு ஈவன் அண்ட் ஈவன் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆட் ஆட் பண்ணோம்னா 1 ஆட் பண்ணோம்னா அது கட்டாயமா the answer is odd. So I think we can say that any odd number உடைய squared will be an odd number. Correct. ஸோ ஆட் நம்பர் ஸ்கொயர் வந்து ஆட் நம்பர் தான். ஸோ p ஒரு ஆட் நம்பராக இருந்தால் அதனுடைய ஸ்கொயர் வந்து ஆட் நம்பராக தான் இருக்கணும். ஆனால் p ஸ்கொயர்ட் வந்து ஒரு ஈவன் நம்பர். Therefore, p is an even number. So if p is an even number, அதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? நம்ம வந்து p is equal to 2kன்னு எழுதிக்கலாம், where k is an integer. ரைட்? ஸோ இதை எடுத்து இந்த ஈக்குவேஷனில் போட போகிறேன். ஸோ p is equal to 2k அந்த ஈக்குவேஷனில் போட்டேன்னா 2q squared is equal to p squared, which is 2k the whole squared, which is 4k squared. Okay? Okay. Common factor 2 cancel பண்ணிக்கலாம். 2 cancel பண்ணிட்டா q squared is equal to 2k squared வந்து நிற்கிறது. மறுபடியும் பாருங்க, k is an integer, k squared is an integer, 2k squared is therefore an even integer. So அதே argument யூஸ் பண்ணி if q squared is an even integer, then q must be also an even integer. So we can write q as 2 times another integer, 2m னு போட்டுக்கலாம். ஆமா. So இப்போ பாருங்க, p வந்து we have written it as 2k, q வந்து 2m னு எழுதியிருக்கோம், where k and m are integers. சரியா? இதை எடுத்து நம்ம ஒரிஜினல் ஈக்குவேஷனில் போடலாம். ஒரிஜினல் ஈக்குவேஷன் எடுத்துட்டு அதில் போட்டோம்னா √2 is equal to 2k by 2mனு வந்து நிற்கிறது. ஆனால் இது ஒரு கான்ட்ரடிக்ஷன். நம்ம முதல்ல சூஸ் பண்ணும் பொழுது p by q 3 விஷயம் நம்ம அசியூம் பண்ணோம். ஒன்று p and q are integers அசியூம் பண்ணோம். ரெண்டாவது q is not 0ன்னு அசியூம் பண்ணோம். இது ரெண்டும் ட்ரூ.
மூணாவது நம்ம அசியூம் பண்ணது p by q is in the most reduced form. அப்படின்னா அதுக்கு காமன் Correct. ஃபேக்டர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணினோம். பட் இங்க நம்ம 2k by 2m நம்ம கொண்டு வந்து பார்த்தோம்னா இதுல 2 is a common factor. So Common factor. that reduction So it's a contradiction. yeah, it is a So contradiction. it's a contradiction. Yes. So நம்ம started with root 2 is a ratio of two integers ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ முதல்ல அசியூம் பண்ணது p by q doesn't have a common factorன்னு பார்த்து சொல்லிட்டு அதுலேருந்து வந்து we have shown that 2 is a common factor. So it's a contradiction. Therefore our original assumption that root 2 is rational அது வந்து தவறான assumption. Yes. இதுதான் வந்து reductio ad absurdum proof. இதே மெத்தடை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து we are going to show that the number of prime numbers is infinite. Oh wow. அதுக்கப்புறம் வருவோம். ஓகே. இந்த root 2 is irrationalங்கிற வீடியோ பிடிச்சதுன்னா கட்டாயமா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. வணக்கம். வணக்கம்.